2024 மக்களவை தேர்தல் முதல் கட்டமா தமிழ்நாட்டில் தான் தேர்தல் நடக்க போகுது அப்படின்றதுனால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அனைத்துமே தங்களுடைய தேர்தல் கூட்டணியை வேக வேகமாக செஞ்சுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் வேட்பாளர் பட்டியலை வெளியிட வேண்டிய தேவை இருக்கிறதுனால அதற்கான பணிகளில் அரசியல் கட்சிகள்லாம் ரொம்ப வேக வேகமாக பண்ணிட்டு வராங்க. இந்த நிலையில தமிழ்நாட்டில் முன்னாடியே திமுக தன்னுடைய கூட்டணிகளை அறிவிச்சு வேட்பாளர் பட்டியலையும் வெளியிட்டு இருக்காங்க. ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் எந்த கூட்டணி அமைச்சிருந்தாங்களோ அதே கூட்டணியை 2021 தொடர்ந்தாங்க. 2021 அமைச்ச அதே கூட்டணியை அப்படியே இப்பவும் 2024 நாடாளுமன்ற தேர்தலையும் ரீடைன் பண்ணியிருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த பணிகள் வேக வேகமாக முடிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். திமுக கூட்டணி இறுதி செய்யப்பட்ட நிலையில அடுத்ததா எல்லாரும் எதிர்பார்க்கறது பிரதான எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுகவுடைய கூட்டணி தான். அதுல ஒரு ட்விஸ்டா என்ன நடந்திருக்கு அப்படின்னா, பாஜக அதிமுகவுக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமா தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து அதிமுக விலகுவதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஏற்கனவே கொடுத்திருந்தாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து அதிமுக விலகினாலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக பலமுறை ஆளுங்கட்சியா இருக்கு, இப்போ பிரதான எதிர்கட்சியா இருக்கு. தமிழ்நாடு முழுக்க வாக்கு வங்கி ஒரு அரசியல் கட்டமைப்பை வச்சிருக்கக்கூடிய கட்சி, அந்த கட்சியை நோக்கி தான் பிற கட்சிகள் எல்லாம் போவாங்க அப்படின்னு எதிர்பார்த்த நேரத்துல பாஜக ஒரு பெரிய ட்விஸ்ட் ஒன்று வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 8 கட்சிகள் பாஜக தலைமையில கூட்டணி அமைச்சிருக்காங்க தமிழ்நாட்டில். அதிமுகவுக்கு தேமுதிக மட்டும்தான் இப்போ வரைக்கும் கூட்டணி உறுதி பண்ணியிருக்காங்க. இந்த பாஜக கூட்டணி பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது அரசியல் அறிவோம் பொலிட்டிக்கல் சீரீஸோட Day 3 எபிசோட். நான் உங்க வெங்கட். வீடியோக்குள்ள போலாம். தமிழ்நாட்டில் பாஜக தலைமையில கூட்டணி அமையுமா அப்படின்னு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் கிட்டயோ இல்லை ஒரு பத்திரிகைக்காரங்கிட்ட கேட்டிருந்தா எல்லாருமே நோன்னு சொல்லியிருப்பாங்க. பெருசா வாக்கு வங்கி தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்னு எதிர்கட்சிகள் எல்லாம் சொல்லிட்டு வந்த நேரத்துல 8 கட்சிகள் பிஜேபி தலைமையில தமிழ்நாட்டில் கூட்டணி அமைச்சு போட்டியிட போறாங்க. தமிழ்நாட்டில் பாஜக தலைமையில எத்தனை கட்சிகள் போட்டியிட இருக்காங்க, அவங்க எத்தனை தொகுதிகளை போட்டியிட இருக்காங்க, பாஜக அதில் எத்தனை தொகுதிகளை போட்டியிட போகுது அப்படின்ற விவரங்களை நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 8 கட்சிகள் பாஜக தலைமையில போட்டியிட போறாங்க. இதில் சிறு கட்சிகளும் அடக்கும். இதுல பாஜக மட்டுமே 20 வேட்பாளர்களை களம் இருக்குது. திமுக 21 வேட்பாளர்களை சொந்த வேட்பாளர்களை களம் இருக்கிறாங்க. அதே போல பாஜக 20 வேட்பாளர்களை களம் இருக்கிறாங்க. பாஜக கூட்டணியில அங்கம் வகிக்கக்கூடிய கட்சிகள் பாமக, தமிழ் மாநில காங்கிரஸ், அமமுக, புதிய நீதி கட்சி, மக்கள் முன்னேற்ற கழகம், இந்திய ஜனநாயக கட்சி, இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகம். இந்த 8 கட்சிகளும் பிஜேபி தலைமையில தமிழ்நாட்டில் போட்டியிட இருக்காங்க. இதுல பாஜக மட்டும் 20 வேட்பாளர்களை களம் இருக்குது. கிட்டத்தட்ட திமுக ஈக்குவலா, அதாவது திமுக 21 வேட்பாளர்களை களம் இருக்கிறாங்க, பாஜக 20 வேட்பாளர்களை களம் இருக்குது. பாட்டாளி மக்கள் கட்சி 10 தொகுதிகள் அவங்களுடைய வேட்பாளர்கள் நிறுத்தப்படுறாங்க. தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பா 3 வேட்பாளர்கள், அமமுக சார்பா 2 வேட்பாளர்கள், புதிய நீதி கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், இந்திய ஜனநாயக கட்சி, இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகம், இந்த 4 கட்சிகளும் பாஜக சின்னமான தாமரை சின்னத்துல போட்டியிட போறாங்க. அந்த 4 பேரும் தாமரை சின்னத்துல நிற்கிறதுனால, பாஜகவுடைய சின்னத்தில் நிற்கிறதுனால அவங்களும் பாஜகவுடைய வேட்பாளர்களை தான் கருதப்படுவாங்க. கிட்டத்தட்ட 24 பேர் பாஜக சார்பில் தமிழகத்தில் 39 தொகுதியில களம் இறங்குறாங்க. புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் பாஜக தனியா அங்கேயும் போட்டி போடுறாங்க. இந்த 8 கட்சிகளோட 9வதா இன்னொரு கட்சியை நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம சேர்க்கறதுக்கு பதிலாக அவரே போய் சேர்ந்துட்டாரு. அவர் பாஜக உறுப்பினர் ஆயிட்டாரு, அண்ணன் சரத்குமார். இந்த கூட்டணியில பெரிதும் எதிர்பார்த்தது ஓபிஎஸ் இந்த கூட்டணியில சேருவார் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனா ஓபிஎஸ் சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த கூட்டணி விவரங்கள்லாம் அறிவிச்சதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஓபிஎஸ் இந்த கூட்டணி இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். இல்லை அது மாறுதா அப்படின்றத பொறுத்துறது தான் பார்க்கணும். பாஜகவோட இந்த கூட்டணியை பத்தி மக்களாகி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. வேற ஒரு அரசியல் நிகழ்வோட நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.